நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிகழ்வு வந்து மக்கா வெற்றியை பற்றியது. பொதுவாக வரலாற்றை பற்றி ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, வரலாறுனாலே அதில் பொய்கள் நிறைய கலந்துருக்கும், அதில் இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ அதனால் நாம் பேசுகிற இந்த இடத்துல பேசப்படுற வரலாறு பொறுத்த வரைக்கும் ஒன்றும் குரான்லேருந்து எடுத்துருக்கோம், இல்லைன்னா ஹதீஸ்கள்லேருந்து, அதுவும் சையான ஹதீஸ்கள்லேருந்து மெஜாரிட்டியான விஷயங்கள் எடுத்திருக்கோம். இங்கே அடிப்படை ஆதாரம் இல்லாத விஷயங்கள் நம்ம இங்கே எடுக்கவே கிடையாது. இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, எல்லோரும் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது மாதிரி வரலாறை ஒரு தொகுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண வேலை கிடையாது, ரொம்ப ஒரு சிரமமான வேலை. நான் ஒவ்வொரு புக்கில் எல்லா டீட்டெயிலும் இருக்காதுங்க. புகாரில் இருக்கிற டீட்டெயிலு எல்லா புக்லேயும் ஒரே டீட்டெயில் இருக்காது. அதனால் இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அருட்கொடை இது. ஏன்னா நம்மளும் எடுக்கக்கூடிய அந்தளவுக்கு தகுதியான ஆள் கிடையாது. இது அல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்கும்போது அதிலிருந்து நம்ம நிறைய உன்னிப்பான படிப்பினைகள் பண்ணணும். இதிலே பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு நிறைய சகோதரர்கள் வர்றதில்லை, வர்றாங்க, கண்டினியூட்டி இல்லை, வர்ற கேப் விட்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியல இதோடைய ஒர்த்து என்ன, இதனோட பணல் என்ன அப்படின்னு. இப்போ இந்த வரலாறுனால அவங்களுக்கு பல பிரயோஜனம் இருக்குது. முதல் பிரயோஜனம், குரான் தெளிவாக புரியும். இந்த வரலாறு ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னா குரான் ரொம்ப தெளிவாக புரியும். எந்த ஒரு வசனமும் பார்த்திங்கன்னா அந்த வசனம் எப்போ எதுக்காக இறக்கப்பட்டதுங்கிற அந்த விஷயங்கள் உங்களுக்கு பளிச்சுன்னு கிளியர் ஆயிரும். அது ஒரு மிகப்பெரிய நன்மை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வேறு, குரான் வேறு கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குரானாக இருந்தது அப்படின்னு. குரானுடைய என்ன சொல்கிறது, ரிட்டன் ஃபார்மெட்டு தான் நம்ம கையில் வச்சுருக்கிறோம். குரானுடைய வீடியோ ஃபார்மெட்டுன்னு எடுத்திங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தான். ரசூலுல்லாஹ் கண்ணில் பார்த்தா குரானை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தெளிவானது இருக்கும். அப்போ அந்த நாளை வரலாறுங்கும்போது இங்கே நம்ம சொல்கிற விஷயங்கள் அதாவது 95% சரியான ஹதீஸ்களை வச்சு அதுவும் நம்பரோடு சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் நமக்கு இதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கும்.